வணக்கம். இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்றைய பகுதியில மார்ஸ் இந்த கோள் பற்றிய விவரங்களை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மாத்தி. வணக்கம். நம்ம எல்லாரும் அறிந்த செவ்வாய் கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ஸ். ஆனா இதை வந்து சிவப்பு கோள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை வந்து நம்ம சிவப்பு கோள்னு அழைக்கிறோம்? அது வெறும் கண்ணால் பார்த்தாலும் சரி, டெலஸ்கோப் மூலம் பார்த்தாலும் சிவப்பு நிறத்தில் தோற்றமளிக்கிறது. அதுக்கான அடிப்படை காரணம் அதனுடைய சர்ஃபேஸில் அயன் கண்டென்ட் அதிகம். ஸோ அயன் ஆக்சைடு அதனுடைய தோற்றம் ரெட்டிஷாக இருக்கிறதுனால தான் அந்த கோளை சிவப்பு நிறத்தில் தோற்றமளிக்கிறது. இது எந்த வகையான ஒரு கோள் இந்த மார்ஸ்? மார்ஸ் வந்து ஒரு டெரஸ்ட்ரியல் பிளானட். சூரியனை சுற்றி 8 கோள் வருதுன்னு பார்த்தோம். 8 கோள் சுற்றி வருது. இதில் முதல் 4ம் டெரஸ்ட்ரியல் கோள். இது 4வது கோள். மார்ஸ் வந்து சூரியனை சுற்றி வரும் 4வது கோள். இது டெரஸ்ட்ரியல் கோள். இதுக்கப்புறம் உள்ள 4 கோள்களும் கேஸ் ஜெயண்ட்ஸ் அல்லது ஐஸ் ஜெயண்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த மார்ஸ் கோள் வந்து இந்த பிளானட் எவ்வளவு பெருசானது, எவ்வளவு மிகப்பெரியதா, பூமியை விட பெரியதா, இதனுடைய தூரம் அப்படின்றது எப்படி கணக்கிடப்படுகிறது? பூமியோட சைஸில் கிட்டத்தட்ட பாதி சைஸ் கொண்டது. இன்னும் நிறைய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூமியோட நிறைய கேரக்டர்ஸ் அங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எரிமலைகள் இருக்குது, பள்ளத்தாக்குகள் இருக்குது. அதனாலே மனிதர்களை அங்கே அனுப்புறதுக்கான ஒரு முயற்சியும் நடந்துட்டுருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1969 மனிதர்கள் நிலவில் இறங்கினார்கள் முதல் முறையாக. அடுத்து டார்கெட் வந்து இன்னும் ஒரு 7 அல்லது 8 ஆண்டுகளுக்குள் நம்ம மார்ஸில் ஒரு ஹியூமன் காலனி அமைக்கணும் அப்படிங்கிற முயற்சி நடக்குது. திரு எலான் மஸ்க் அவர்கள் அவருடைய முன்முயற்சியில் இன்னும் ஒரு 7 அல்லது 8 ஆண்டுகளுக்குள் மார்ஸில் ஒரு ஹியூமன் காலனி அமைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான பல சோதனைகள் போயிட்டுருக்கு. செவ்வாய் கிரகத்தின் அளவு பற்றி பேசியிருந்தோம். அது பூமியின் அளவில் பாதி. பூமி வந்து 12,756 கிலோமீட்டர், 12,756 கிலோமீட்டர் சைஸ் கொண்டது. மார்ஸ் வந்து கிட்டத்தட்ட அதில் பாதி, 6,779 கிலோமீட்டர் சைஸ் கொண்டது. பல விதங்களில் பூமியோடு ஒத்து போகிறதுனால தான் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை குடியேற்ற முடியுமா என்ற முயற்சி தீவிரமாக நடந்துச்சு. சரியா மார்ஸ் எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு? சூரியனிலிருந்து பூமி வந்து 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் சுற்றிட்டு இருக்கு. மார்ஸ் வந்து 22.8 கோடி கிலோமீட்டர். சூரியனிலிருந்து பூமியோட தூரத்தை 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் சொல்லுவோம். கிட்டத்தட்ட 1.5 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தூரத்தில் மார்ஸ் சுற்றிட்டு இருக்கு. பொதுவா கோள்கள் வந்து சூரியனையும் சுற்றி வரும், தன்னைத்தானே சுற்றி வரும். அந்த வகையில இந்த செவ்வாய் கிரகம் சொல்லக்கூடிய மார்ஸ் தன்னைத்தானே எப்படி சுற்றுகிறது, சூரியனை எப்படி சுற்றி வருகிறது? மார்ஸ் வந்து தன்னைத்தானே சுற்றி வரும் வேகம் 866 கிலோமீட்டர், 866 கிலோமீட்டர் பெர் ஹவர். பூமி வந்து 1674 கிலோமீட்டர் பெர் ஹவரில் சுற்றிட்டு இருக்கு. பூமியோட ஸ்பீடில் கிட்டத்தட்ட பாதி ஸ்பீடு. பட் கோளோட சைஸும் கிட்டத்தட்ட பாதிங்கிறதுனால ஒரு எர்த் டே கிட்டத்தட்ட ஒரு எர்த் டேக்கு ஈக்குவலாக மார்ஸ் டே இருக்குது. அதாவது 24 hours 37 minutes ஒரு மார்ஸ் டே. அதே மாதிரி சூரியனை மார்ஸ் சுற்றி வர வேகம் வந்து 86,871 கிலோமீட்டர் பெர் ஹவர். பூமி வந்து 1,07,000 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதனால் மார்ஸ் வந்து சூரியனை ஒரு சுற்று முழுக்க சுற்றி வருவதற்கு 687 நாட்கள் ஆகுது. ஸோ இதுதான் அதனுடைய ரிவால்விங் பேட்டர்ன். இப்போ பூமியிலிருந்து இந்த மார்ஸ் கோள் எவ்வாறு வந்து வேறுபடுது? இதனுடைய டெம்பரேச்சர் அளவு, வெப்பநிலை எப்படி இருக்கு? ஒரு குளிர் அதிகமான ஒரு கோள் தான். அது 70 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து -225 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்குது. ஆவரேஜ் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா -81 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ மிக மிக குளிரான ஒரு கோள் தான் இது. இந்த அதிக குளிர் நிலவரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அதனுடைய தின் அட்மாஸ்பியர். ஸோ சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை சேர்த்து அதிக நேரம் தக்க வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அது குறைவு. அதனால இந்த குளிர் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இங்க மனிதர்களை கொண்டு போறதுக்கான முயற்சி நடக்குதுன்னு. இப்போ மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான ஒரு கோள் தானா இந்த மார்ஸ்? தகுதின்னு சொன்னால் ஒப்பீட்டு அளவிலான ஒரு வார்த்தை தான். பல வகையில் அங்கே சிரமங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இங்கே பூமியில் நம்ம மூச்சு விடுற மாதிரி அங்கே மூச்சு விட முடியாது.
ஏன்னா ஆக்சிஜன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனுடைய காம்போசிஷனே பார்த்தீங்கன்னா 95.3% கார்பன் டை ஆக்சைடு, 2.7% நைட்ரஜன், 1.6% ஆர்கன், 0.13% தான் ஆக்சிஜன் இருக்கு. பூமியில் கிட்டத்தட்ட 20% இருக்கும். அதனால நம்ம ஈஸியாக ப்ரீத் பண்ணுறோம். அங்கே இந்த சிரமங்கள் இருக்குது. அதனால கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஸ்பேஸ் சூட் போட்டால் தான், போட்டு அதேமாதிரி O2 சப்ளை ஓட தான் நம்முடைய ஹியூமன் காலனி அங்கே பாசிபிள். மார்ஸ் கோள்ல வந்து மனிதர்கள் வாழ்வதற்கு ஓரளவுக்கு தகுதியானவைன்னு சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தேவைன்னா ஈர்ப்பு விசை. அது இருந்தாதான் வந்து மிக சிறப்பா இருக்க முடியும். அந்த வகையில பூமியோடு ஒப்பிடும் பொழுது மார்ஸினுடைய ஈர்ப்பு விசை எப்படி இருக்கு? ஈர்ப்பு விசை மிக குறைவு தான். அது 38% ஆஃப் எர்த், அந்த அளவுக்கு தான் அதனுடைய ஈர்ப்பு விசை. நிலவில் கூட ஈர்ப்பு விசை குறைவு. அது நிலவில் ஆக்சுவலாக 17% ஆஃப் கிராவிட்டி தான். பூமியில் இருக்கக்கூடிய 17% ஆஃப் கிராவிட்டி தான் நிலவில் இருக்குது. அதனால தான் நம்ம மூன் லேண்டிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து அப்படி பறப்பாங்க, அதாவது குதிச்சு குதிச்சு போவாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அதே சிச்சுவேஷன் தான் மார்ஸ்லையும். ஸோ ஈர்ப்பு விசை குறைவான ஒரு கிரகம் தான் மார்ஸ். மனிதர்களுக்கு இன்னொரு முக்கியமான தேவை நீர். மார்ஸ்ல தண்ணீர் இருக்கிறதா? செவ்வாய் கிரகத்துடைய போலார் ரீஜன்ஸ், துருவ பிரதேசங்களில் ஐஸ் கட்டிகள் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஆனால் பெரும்பாலான மார்ஸுடைய சர்ஃபேஸ் வந்து ட்ரையாக தான் இருக்குது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே தண்ணீர் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, கடல் கூட இருந்திருக்கு, ஓஷன்ஸ் கூட இருந்திருக்குங்கிறதுக்கான புகைப்படங்களே பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே இருந்து ரோவர்ஸ் அனுப்பக்கூடிய படங்களில் பார்த்தீங்கன்னா முன்னாடி தண்ணி ஓடியதற்கான தெளிவான ஆதாரங்கள் அதில் இருக்குது. அதனால் முற்காலத்தில் இருந்திருக்கு, பின்னாடி ஆவியாயிருக்கு. அது பல காரணங்கள். இன்றைக்கு அது வந்து ஒரு ட்ரை, ஒரு டெசர்ட் ரீஜன் மாதிரி தான் தோற்றம் அளிக்குது. இந்த ஒலிம்பஸ் மான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அது எரிமலையா? அது மார்ஸ்ல எப்படி இருக்கு? அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்களேன். ஒலிம்பஸ் மான்ஸ் வந்து சூரிய குடும்பத்திலே மிக உயரமான ஒரு மலை. உண்மையில் அது எரிமலை மூலமாக உருவான ஒரு உயரமான மலை. அதனுடைய உயரம் 22 கிலோமீட்டர் உயரம். அது கிட்டத்தட்ட நம்முடைய எவரெஸ்ட் சிகரத்தை விட 2.5 மடங்கு உயரம். ஸோ அதனால தான் சூரிய குடும்பத்திலே மிக உயரமான மலை ஒலிம்பஸ் மான்ஸ். அதே போல இந்த வேலஸ் மேரினரிஸ் அப்படின்றாங்க, பள்ளத்தாக்கு. இதனுடைய அமைப்பு மார்ஸ்ல எப்படி இருக்கு? வேலஸ் மெரினரிஸ் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேன்யான். நம்ம இப்போ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கேன்யான் சொன்னால் கிராண்ட் கேன்யான் அமெரிக்காவில் இருக்குது. அதை விட 2.5 மடங்கு ஆழமான ஒரு பிரம்மாண்டமான கேன்யான். அது மட்டும் இல்லை, அதனுடைய நீளம் 4000 கிலோமீட்டர், அகலம் 2000 கிலோமீட்டர், ஆழம் 7 கிலோமீட்டர். கிராண்ட் கேன்யன் வெறும் 1.6 கிலோமீட்டர் டீப். இது வந்து 7 கிலோமீட்டர் டீப். அதனால் ஒரு மிக பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு, மிக ஆர்வமுள்ள, எல்லாரும் அதை தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ள ஒரு பள்ளத்தாக்கு. உலகத்தினுடைய விஞ்ஞானமும் அறிவியலும் எத்தனை முறை மார்ஸை தொட்டு வந்திருக்கு? மிஷன்ஸ் எத்தனை முறை நடந்திருக்கு? பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 18 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் மார்ஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 1965 நாசாவுடைய மெரைனர் 4 இது வந்து மார்ஸ் பக்கத்தில் பறந்து போயிட்டு வந்தது. அடுத்தது வைக்கிங் 1 அண்ட் வைக்கிங் 2 1970s ஃபஸ்ட்டு லேண்டிங். வைக்கிங் 1 வைக்கிங் 2 தான் ஃபஸ்ட்டு லேண்டிங். ஸோ இப்பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 ரோவர்ஸ் அண்டு 7 ஆர்பிட்டர்ஸ். ரோவர்ஸ்ன்னு சொன்னால் 2 மார்ஸ் பரப்பிலே நடமாடி கொண்டிருக்கக்கூடிய 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ், 2 ரோவர்ஸ் இருக்குது. அதே மாதிரி 7 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் வந்து ஆர்பிட்டர்ஸ் மார்ஸை சுற்றி வந்து புகைப்படம் எடுத்து அனுப்பிட்டுருக்கு. ஸோ இப்போ 9 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் வந்து ஆப்ரேஷனில் இருக்குது. இந்த 2 ரோவர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங், கியூரியாசிட்டி அண்ட் பர்சிவரன்ஸ். இந்த 2 ரோவர்ஸும் தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து படங்களை அனுப்பி வருது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள், அதனுடைய நில அமைப்பு பற்றி இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான புகைப்படங்கள் வந்துட்டுருக்கு. ஈவன் எலான் மஸ்க் கூட அப்பப்போ ட்விட்டரில் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கியூரியாசிட்டி அதிகமாகிட்டே போகுது. மார்ஸ் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் அவங்க போக போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள். ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, மனிதர்களுடைய அந்த ஹியூமன் காலனி அமைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்குன்னு. இது பாசிபிள் தானா? வாய்ப்பு இருக்குங்களா? சாத்தியமா? நிச்சயம் பாசிபிள் தான். அதுக்கான முயற்சிகளில் அறிவியல் உலகம் தீவிரமாக ஈடுபட்டிருக்கு.
குறிப்பாக எலான் மஸ்க் ஒரு ஸ்பேஸ் ஆர்வமுள்ள ஒரு தொழிலதிபர். மிகப்பெரிய தொகை முதலீடு செய்து அதுக்கான ஆராய்ச்சிகள்ல இருக்கிறாரு. அவருடைய இந்த இந்த மிஷன் மட்டுமே, அதாவது ஸ்டார்ஷிப் மிஷன் சொல்லுவோம். ஸ்டார்ஷிப்ன்றது என்னன்னா, அதாவது ரீயூசபிள் ராக்கெட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அந்த ராக்கெட் பூஸ்டர் மிக பிரம்மாண்டமான பூஸ்டர்ஸை ஒரு முறை மேலே அனுப்பிச்சிட்டு திரும்பி அவற்றை வந்து ரீயூசபிளாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜி தான் அவர் தீவிர ஆர்வம் காட்டி வர்றாரு. கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தாரு அமெரிக்கன் நேஷனல் ப்ரெஸ் கிளப்பில். இந்த மாதிரி நான் ஒரு ரீயூசபிள் ராக்கெட்டை உருவாக்க போகிறேன் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணப்போ நிறைய பேர் சிரிச்சாங்க, அது பாசிபிளா அப்படின்னு சொல்லி. பட் ஃபியூ மந்த்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அது அட்டகாசமாக அந்த விஷுவல்ஸ் நம்ம பார்க்கலாம். அந்த கிட்டத்தட்ட 22 மாடி உயரம் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ராட்சத பூஸ்டர் மேலே போயிட்டு அதனுடைய மிஷனை முடிச்சுட்டு திரும்பி வந்து அதை கேப்சர் பண்ணக்கூடிய அழகான விஷுவல்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அவர் வந்து மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கார், அச்சீவ் பண்ணணுன்னு இருக்கார். இன்னும் அவர் எலான் மஸ்குடைய ஸ்டேட்மெண்ட்டே இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லுவார்னா, மனிதர்னாலே ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சிவிலைசேஷன்ஸ், இதுவரை பல சிவிலைசேஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்த சிவிலைசேஷன் ஸ்பேஸ் ஃபேரிங் சிவிலைசேஷன் அப்படிங்கிறார். அதாவது விண்வெளி பயணம் மேற்கொள்ளக்கூடிய சிவிலைசேஷனை தான் அடுத்த சிவிலைசேஷன் இருக்கும் அப்படிங்கிறதும், அதில் துணிச்சலான முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது அவருடைய ஆர்வம். அதே நேரத்தில் மார்ஸ் மிஷன்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பல ரிஸ்க்கு உள்ளடக்கிய விஷயம்தான். அதனால் ஃபஸ்ட்டு காலனிக்கு போகிறவங்கெல்லாம் திரும்பி வந்துட முடியாது. அந்த அளவுக்கு துணிச்சலான தைரியமான மனிதர்கள் தான் போக போகிறாங்க. பட் ஒரு 7-8 ஆண்டுகளில் சாத்தியமாகலாம், அல்லது 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா எதிர்காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனுக்கே ஒரு ஆபத்து இருக்குது. இன்னொரு 400 கோடி ஆண்டுகளுக்குள் அது ரெட் ஜெயண்டாக மாறி காலி ஆகிடும். அதுக்கு முன்னாடியே பூமியும் சாப்பிட்றோம். ஸோ அதுக்கு முன்பாக வாழத்தக்க கோள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அங்கே மனிதர்களை குடியேற்ற வேண்டும் என்பதுதான் விஞ்ஞானிகளின் பெரும் கனவு. ஸோ அதுக்கு வந்து இந்த மார்ஸ் காலனிங்கிறது ஒரு முக்கியமான கட்டமாக அமையும். செவ்வாய் கோள், சிவப்பு கோள் என்று அழைக்கக்கூடிய மார்ஸ் பற்றின பல தகவல்கள் வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் மார்த்தி.